அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கன முதல் மிக கனமழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் அடுத்த 4 நாட்களுக்கு 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி. அந்த மாநில பேரிடர் மீட்பு குழுவில் எத்தனை வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள்? எந்தெந்த மாவட்டங்களில் இந்த குழுவினர் சென்று சேர்ந்திருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் அடுத்த 4 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையம் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லை, குமரி, உதகமண்டலம், அதே போன்று பல்வேறு இடங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழையானது பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் ஆங்காங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒரு குழுவிற்கு 30 வீரர்கள் என்ற அடிப்படையில் 10 குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக பேரிடர் மீட்பு படை சார்பில் தகவல் என்பது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 மாவட்டங்களிலும் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் நெல்லையில் 90 வீரர்களை கொண்ட 3 குழுவினரும், குமரியில் 90 வீரர்களை கொண்ட 3 குழுவினரும், உதகையில் 3 குழுவினரும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று கோவையிலும் 3 குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மாநில பேரிடர் மீட்பு படை சார்பில் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே மட்டுமல்லாமல் பேரிடர் சமயத்தில் மீட்பு உபகரணங்களும் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் கோரிக்கையின் அடிப்படையில் அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தயார் நிலையில் இருப்பதாகவும், அதே போன்று ஏதேனும் மாவட்டங்களில் கூடுதலான பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த மாவட்டங்களுக்கு உடனடியாக விரைவதற்கான வீரர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 4 மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்பு படையினர் உபகரணங்களுடன் தயார் நிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.